Good morning students. In these sections we are going to learn about chapter 7 composition and decomposition part 1. Content of the section as notations for algorithm, pseudocode, flowchart, composition, sequential statement, alternative statement, conditional statement. First one, composition. Composition. It is statement that command or instruct computer to perform some actions. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமாண்டாக அல்லது இன்ஸ்ட்ரக்டராக நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறப்ப அது சில ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நொட்டேஷன் ஃபார் அல்காரிதம். நொட்டேஷன் ஃபார் அல்காரிதம் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் சூடோகோட், தேர்ட் ஒன் ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து என்னென்னா an algorithm expressed in a ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கால்ட் ஏ ப்ரோக்ராம்ஸ். ஸோ அல்காரிதத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ன்றது ஹியூமன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து அந்த லாங்குவேஜாக மிஷின் வந்து என்ன பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு programs must obey the grammar of the programming language exactly. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது ஒரு சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் விட்டோம்னாலும் கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஈவன் பஞ்சுவேஷன் சிம்பிள் மஸ்ட் பி எக்ஸாக்ட். ஸோ பஞ்சுவேஷனை கூட என்ன ஆகும்னா வந்து இதில் வந்து ஒரு எரராக வந்து மீன் பண்ணிக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கட்டும், கமா, கோலன், செமிகோலன் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டோம்னாலும் அது வந்து எரர் காமிக்கும். They do not allow the informal style of natural languages such as இங்கிலீஷ் ஆர் தமிழ்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வந்து ரைட் பண்ண முடியாது. ஒன்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது கோடிங், அதுக்கு தெரிஞ்ச கோடிங்ஸில் மட்டும்தான் நம்ம ரன் பண்ண முடியும். சின்னா இப்படி எழுதணும், C++னால் இந்த கோடிங்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த கோடிங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரைட் பண்ண முடியுமே ஒழிஞ்சு நம்ம லாங்குவேஜான தமிழ் இங்கிலீஷில் நம்ம ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சூடோகோட். Pseudocode is a mix of programming language like construct and plain English. ஸோ pseudocode அப்படின்றது என்னென்னா plain இங்கிலீஷாக இருக்கும். plain இங்கிலீஷ்னால் நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜாக இருக்கும். This notations is not a formal or exact. An algorithm expressed as a pseudocode is not for computer to execute directly but for human readers to understand. ஸோ நம்ம அல்காரிதத்தில் எழுதியிருக்க இந்த சூடோகோடை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஒன்லி ஹியூமன் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சூடோகோட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். There is no need to follow the rules of the grammar of a programming language. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கிராமரோட இருக்கணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் எரர் காமிக்கும்னு சொன்னோம். ஆனால் சூடோகோடில் வந்து அந்த மாதிரியான ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள் ஆஃப் த சூடோகோடு. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னா இதில் ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ன்றப்ப இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் என்டர் த 2 நம்பர்ஸ் A and B. ஸோ என்டர் த 2 நம்பர்ஸ் வாங்க போகிறோம். ஆட் த நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரை ஆட் பண்ண போகிறோம். பிரிண்ட் சம், அதை ஆட் பண்ணதை சம்மில் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஹியூமன் வந்து பிளைன் டெக்ஸ்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம சூடோகோட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இஸ் எ டயக்ராமேட்டிக் நோட்டேஷன்ஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் அல்காரிதம். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து டயக்ராமேட்டிக், எல்லாமே சிம்பிள்ஸாக தான் இருக்கும். They show the control flow of algorithm using a diagram in a visual manner. A flowchart is a collection of box contains statement and conditions which are connected by arrows showing the order in which the box are
to be executors. ஸோ நிறைய சிம்பிள்ஸ் ஆஃப் பாக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பாக்ஸோட இன்னொரு பாக்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஏரோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஏரோ சிம்பிள் எதை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத அந்த ஏரோ சிம்பிள்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்னால் ஒரு சிம்பிள்ஸ், கண்டிஷன்ஸ்னால் ஒரு சிம்பிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு என்னது கலெக்ஷன்ஸ் ஆஃப் பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த என்ன பாக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். ஏரோ மார்க் அப்படின்றது ஒன்று என்னோட கனெக்ட் பண்ண ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ஏரோ மார்க். இந்த ஸ்டெப்ஸ்க்கு அடுத்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக ஏரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட்க்கு வந்து நம்ம என்ன சிம்பிள்ஸ்னால் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ ரெக்டாங்குலர்ன்றப்ப ப்ராசஸ் சிம்பிள்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் சிம்பிள்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டெசிஷன்ஸ் மேக்கிங். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீட் ஏன்றப்ப ஏல வந்து என்ன ஒரு வேல்யூ வாங்கியிருக்கோம், பின்றப்ப பிக்கு ஒரு வேல்யூ வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் சம். ஸோ இது வந்து இன்புட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கால்குலேஷன்ஸ் அப்படின்றப்ப ப்ராசஸ் அப்படின்றப்ப நம்ம என்னது ரெக்டாங்குலர் பாக்ஸில் இது ரெண்டே வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறோம். ஸோ கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணுறதும் ஒரு ப்ராசஸ் தான், அதுவும் வந்து சிஸ்டம் பார்க்குற ஒர்க் தான். கால்குலேட் பண்ணதை யூஸருக்கு என்ன பண்ணணும், காமிக்கணும். ஸோ அப்போ பிரிண்ட் சம் அப்படின்றதும் ஒரு ப்ராசஸ்ன்றதுனால நம்ம இதே ரெக்டாங்குலர் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக எண்டு ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சுன்றதை நம்ம சர்க்கிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃப்ளோ சார்ட் ஃபார் த இண்டீஜர் டிவிஷன்ஸ். ஃப்ளோ சார்ட் ஃபார் இண்டீஜர் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2 இண்டீஜர்ஸ் நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். டிவிஷன்ஸ் அப்படின்னாலே ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைக்கும், கோஷன்ட் கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறது, இன்புட் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் அதோட ப்ராசஸ் இங்கே ஆகுது. ஸோ ப்ராசஸ் வந்து எப்படின்னா கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரன் ஆகணும். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னது ஆரையும் கியூவையும் பிரிண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுதோ அதுவரை என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரோ மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக வந்து என்ன ஆகும், லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னது எப்போ கண்டிஷன் ஃபால்ஸோ அப்போ ஆரையும் கியூவையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடும். Compositions. A statement is a phrase that commands the computer to do an actions. ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம்னா கம்போசிஷன். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே அந்த வேரியபிளில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். The statement composed of other statements are known as compound statements. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டை என்னென்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அதே போல் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். When a control flow statement is executed, the state of the process is tested and depending on the result, a statement is selected for executions. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரிசல்ட்டுக்கு டிபெண்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்னா அந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 டைப்ஸாக செலக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் சீக்வென்ஷனல், செகண்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ், தேர்ட் ஒன் இட்ரேட்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஒன் sequential statements. The statements in a sequence are executed one after another in the same order as they are written in the algorithm, and the control flow is said to be sequential.
ஸோ சீக்வென்ஸ் அப்படின்றதுனா அடுத்தடுத்து. ஸோ ஒன்று எக்ஸிக்யூஷன் ஆன பின்னாடி இன்னொரு எக்ஸிக்யூஷன் ஆகிறது தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். S1 முடிஞ்சோடனே S2 வந்து ப்ராசஸ் ஆகிறது. ஸோ S1 S2ன்றது ஸ்டேட்மெண்ட். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்றப்போ ஒன்று முடிஞ்சால் தான் அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப்டர் another எக்ஸிக்யூட். ஸோ ஒன்று முடிஞ்சோடனே அடுத்த ஆரம்பிக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா அல்கோரிதத்தில் நம்ம ரைட் பண்ணியிருக்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா PQன்றது ஒரு இன்புட்னு வச்சுக்கிறோம், S வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ Pயும் Qவும் வந்து இது இன்புட் இது அவுட்புட், P இன்புட் Q அவுட்புட், S வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு. இதில் வந்து டீகம்போஸ் த ப்ராப்ளம் அப்படின்றப்ப டீகம்போஸ்ன்றப்ப ஒன்றை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீகம்போஸ். ஸோ எஸ்ஸை வந்து S1 S2ன்றோம், இன்புட்டை PR அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் என்னது ரிசல்ட் க்யூவில் கொடுக்கறதுக்கு பேர் தான் டீகம்போஸ். ஸோ Pன்றது இன்புட்டை அதை வந்து என்னது S1ல் எக்ஸிக்யூட் ஆகும், Rன்றது இன்புட்டு S2ல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ரிசல்ட் நமக்கு க்யூவில் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார்மர் கோட் கிரேஸ் அண்ட் உல்ஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ இதில் எத்தனை வேரியபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ் இருக்குது. இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேட்டுன்றப்ப எல்லாருமே ரைட் சைடுக்கு போகணும். ஸோ அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மர் குட் கிரேஸ் உல்ஃப் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்புட்டு, ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபார்மர் குட் கிரேஸ் உல்ஃப் வந்து ரைட் சைடுக்கு போகிறது தான் அவுட்புட்டு. ஸோ இதுக்குரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர் கோட்டு ரைட் சைட் போகணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் மட்டும் லெஃப்ட் சைடு வருவாங்க. அடுத்து வந்து என்னது ஃபார்மரும் கிரேஸும் ரைட் சைடு போவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மர் கோட் வந்து லெஃப்ட் சைடு வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மர் உல்ஃப் வந்து ரைட் சைடு போகணும். ஃபார்மர் லெஃப்ட் சைடு வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மரும் கோட்டும் ரைட் சைடு போடுவாங்க. ஃபைனலாக எல்லாருமே ரைட் சைடில் இருப்பாங்க. ஸோ இந்த சீக்வென்ஸ் இதில் ஒரு சீக்வென்ஸ் வந்து மாறினாலுமே வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடையாது. ஸோ யார் ஃபஸ்ட்டாக போகணும் யார் செகண்டாக வரணுன்றதை வந்து கன்சிடர் பண்ணால் தான் வந்து யாருக்கும் 4 பேர்த்துக்குமே எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லோரும் இதை பேஸ் பண்ணி சீக்வென்ஸாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த ப்ராப்ளம் வந்து ஃபினிஷ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். A conditions is a phrase that described a test of state. If C is a conditions and both S1 and S2 are the statements, then if C, so Cன்றது வந்து கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்போ கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சேம் அதே தான் ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Sometimes we need to execute a statement only if a condition is true and do nothing if the conditions is false. ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து S1, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா S2ன்னு சொல்லிட்டோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா வெறும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எல்ஸ் பார்ட்டை வந்து என்ன பண்ணலை, மென்ஷன் பண்ணலை. டெஸ்ட் வெதர் C இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ டெஸ்ட் மட்டும் பண்ணுறோம். இஃப் C இஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த வேலை தென் டூ. ஸோ அந்த ஒர்க்கை பண்ணணும். அதர்வைஸ் டூ நத்திங். மற்றபடி இல்லைன்னா என்ன ஆகுது, அந்த ஒர்க் வந்து செய்யாது. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எஸ்ஸை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகாமல் அடுத்து ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கண்டிஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அல்காரிதம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நேம் எழுதிக்கணும், அடுத்து இன்புட் எழுதணும். ஸோ மினிமம்ன்றது ப்ரோக்ராமோட நேமு, ஏபின்றது வந்து இன்புட்டு. ஸோ இன்புட் ஏபின்னு சொல்லி அவுட்புட் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எது மினிமமான வேல்யூன்றதை பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு என்னது ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ அல்காரிதம் ரைட் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமோட நேமு, இன்புட் வாங்குகிறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் ஏ லெஸ் தென் பின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் வந்து ஏன்னு பிரிண்ட் ஆகுது. அப்படி இல்லாட்டினா ரிசல்ட் வந்து பின்னு பிரிண்ட் ஆகுது. லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட்டில்
எது மினிமம் வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அல்காரிதம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதத்தில் நம்ம இது 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். என்னென்னா ப்ரோக்ராமோட நேமு, இன்புட், அவுட்புட். அல்காரிதத்தில் நம்ம எத்தனை ஸ்டெப்ஸாக வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை அல்காரிதம் ஃபுல்லாக நம்ம எழுதுவோம். ஸோ 7 ஸ்டெப்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அல்காரிதம் எழுதியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.